எல்லோருக்கும் வணக்கம். யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சரிவல் வந்து முடிவடைஞ்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,070 இந்த ரேஞ்சில் திரும்பவும் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து 23,327 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. க்ளோசிங் வந்து 23,160 வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு 53 புள்ளிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிவடைஞ்சிருக்கு. ஏன்னா மைனஸில் ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து ப்ளஸ் 100 பாயிண்ட் வரைக்கும் பக்கமாக போயிட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப மைனஸ் ஒரு 53 புள்ளிகளில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே திரும்ப இந்த 23,070 செகண்ட் டைமாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வந்து திரும்ப இந்த 23,150 கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் வைக்கிறது. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? வாரத்தினுடைய கடைசி நாளான வெள்ளிக்கிழமை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? நாளைக்கான மார்க்கெட்டில் இன்டர்டேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 1 ஹவர் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். ஏன்னா மார்க்கெட் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், இந்த 23,000 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அதை உடச்சிது அப்படின்னா அடுத்தது 22,800 வரைக்கும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னோம். அதேமாதிரி மேலே அப்சைட் பிரேக் அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,500க்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சா தான் வந்து அப்சைட் பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ இருந்தாலும் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப சப்போர்ட் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டேலோ வந்து ஒரு சப்போர்ட்டே எடுத்துக்கலாம். அதாவது 23,080 ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 23,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஆகும். அதை உடைச்சிது அப்படின்னா 22,920 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,180 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்தது 23,280 260 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது 23,350 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் திரும்ப அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுது, க்ளோசிங் வந்து திரும்ப கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாளுமே நடந்திருக்கு. இன்னைக்கு கூட அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் எப்படி இருக்கும்? ஏன்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே திரும்ப நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,070 to 80 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். ஏன்னா திரும்ப வந்து மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,000 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக நம்ம எடுத்துக்கிட்டு கீழே டிப் கிடைக்கும் போது நம்ம வந்து பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைடு வந்து ரேலி ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் அப்சைட் ரேலி வந்து கிடைக்குது. கீழே இந்த நியரஸ்ட்டாக இந்த 23 பக்கமாக வரும்பொழுது நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்சைட் நம்மளுக்கு வந்து கொடுக்கு. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே நல்ல பையிங் பிரேக் அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,320 23,320க்கு மேலே மார்க்கெட் வந்து அதாவது இன்றைக்கான டே ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். 23,320க்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்சைட் பையிங் பிரேக் அவுட் கொடுக்கும். அப்படி இல்லை கீழே திரும்ப ஒரு ஃப்ளாட் ஓப்பன் திரும்ப நியரஸ்ட்டாக இந்த 23,000 ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அதாவது இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. நல்ல செல்லிங்கை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 23,000 உடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவல்ஸை 23,000 ஸ்டாப் லாஸை எடுத்து நம்ம டிப் கிடைக்கும்போது பை எடுத்தோம் அப்படின்னா மேலே நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸிட் கிடைக்கும். நல்ல பிரேக்கிங் பை அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,320 வந்து ஒரு பிரேக்கிங் பையிங்காகவும் இருக்கும். இதுதான் பொதுவாக நாளைக்கு வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.